என்னுடைய நண்பர்கள் அத்தனை பேரும் எப்பொழுதுமே என்னை விட வயதில் மூத்தவர்கள். சலானி சார் பார்க்குறேன்னா பேசுகிறேன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு 4 மெசேஜ் எடுத்துப்பேன். வரதராஜன் சார் பேசுகிறேன்னா 4 மெசேஜ் எடுத்துப்பேன். டைரக்டர்ஸ் 3 பேரை மீட் பண்ணுறேன்னா 4 மெசேஜ் எடுத்துப்பேன். இளையராஜா சார் பேசுகிறாரா 4 மெசேஜ் எடுத்துப்பேன். ஏன்? உன்னை விட திறமையானவர்களை நீ உன் பக்கத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது உனக்கே தெரியாமல் உன் திறமையும் வளர்க்கப்படும் என்பதில் நீ கவனமாக இரு. சினிமா பத்தி பேசுறவட்ட பழகினா சினிமா பத்தியே பேசுவான். தங்கத்துக்கு சினிமாவுக்கு 10 பைசா சம்மந்தம் இல்லை. இந்த ரூமர் பேசுறவட்ட ரூமரே பேசுறீங்கன்னா நீயும் 10வது தடவை ஒரு ரூமர் பேசுவேன். வேலை செய்கிற இடத்தில் வேலையை மட்டும் பேசுகிறவன் அந்த வேலையை காதலிக்கிறான். எந்த மனிதன் வேலையை காதலிக்கிறானோ சில ஆண்டுகளில் அந்த வேலை அவனை காதலிக்கிறது. எந்த மனிதனுடைய வேலையை அந்த வேலை காதலிக்கிறதோ அந்த மனிதன் அந்த நிறுவனத்தினுடைய உச்சாணி கொம்பில் ஒரு நாள் அமரப் போகிறான். அந்த இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ண போறான் அர்த்தம். என் இருமை என்னோட மரியாதைக்குரிய அன்பு சொந்தங்களே, இந்த சலானி கணக்கில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான். கிராட்டிடியூடோட இருங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணிக்கிட்டே இருங்க, லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க, டிசிப்ளினாக இருங்க. ஒழுக்கம் இல்லைன்னா மேலே இருக்கிற 3 காணாமல் போயிடும். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், ஒழுக்கம் இல்லாத திறமை ஒருபோதும் ஜெயிக்காது. ஒருவேளை ஜெயித்தால் அது வெகு காலம் இருக்காது. ஓகேவா?